புனித மகதல மரியா இவர் இஸ்ரேல் நாட்டு மகதலாவில் பிறந்தவர். புனித மகதல மரியா இவர் இஸ்ரேல் நாட்டு மகதலாவில் பிறந்தவர். இவர் இயேசுவை அன்பு செய்ததில் இயேசுவின் சீடரை விட இவரே சிறந்தவர். மகதல மரியா 7 பேய் தந்த நோயால் பாதிக்கப்பட்டார். மகதல மரியா 7 பேய் தந்த நோயால் பாதிக்கப்பட்டார். உண்மையில் இவர் அந்த பேய்களால் தான் சோதிக்கப்பட்டார். இயேசு மகதல மரியாவிற்கு அந்த பேயிடமிருந்து விடுதலை தந்தார். இயேசு மகதல மரியாவிற்கு அந்த பேயிடமிருந்து விடுதலை பெற்று தந்தார். இயேசு பேயின் பிடியிலிருந்த உலகை விடுவிக்கத்தானே வானிலிருந்து வந்தார். இதன் மூலம் மகதல மரியாவிற்கு இயேசு மீது பக்தி வந்தது. இயேசு மீது வைத்த பக்தி இவருக்கு மிகப்பெரிய சக்தியை தந்தது. இந்த ஜெகதலத்தில் மகதல மரியாவைப் போல இயேசுவை அன்பு செய்தவர் எவரும் இல்லை. இந்த ஜெகதலத்தில் மகதல மரியாவைப் போல இயேசுவை அன்பு செய்தவர் எவரும் இல்லை. இவரை இயேசுவின் சீடர்களில் லீடர் என்பதில் எந்த தவறும் இல்லை. மகதல மரியா இயேசுவை அன்பு செய்தது திருத்தூதர் யோவானுக்கு நிகரானவர். மகதல மரியா இயேசுவை அன்பு செய்ததில் திருத்தூதர் யோவானுக்கு நிகரானவர். இவர் தூய பவுலைப் போல செய்நன்றி மறவாதவர். மகதல மரியா இயேசு மரிக்கும் வேளையில் சிலுவையின் அருகில்தான் நின்றார். மகதல மரியா இயேசு மரிக்கும் வேளையில் சிலுவையின் அருகில்தான் நின்றார். இவர் தினமும் இயேசுவின் கல்லறையை காணவும் சென்றார். அதனால்தான் உயிர்த்த இயேசு முதலில் மரிய மகதலாவுக்கு காட்சி தந்தார். முதலில் மகதல மரியாவுக்கு காட்சி தந்தார். அவர் இயேசு உயிர்த்ததை அவன் சீடர்களுக்கு சாட்சி அளிக்கவும் வந்தார். அஞ்சாத வீரமுள்ள மகதல மரியா இயேசுவை நெஞ்சார துதித்தார். அதனால்தான் உயிர்த்த இயேசு இந்த நேச மகளை பாசத்தோடு மதித்தார். அஞ்சாத வீரமுள்ள மகதல மரியா இயேசுவை நெஞ்சார துதித்தார். அதனால்தான் உயிர்த்த இயேசு இந்த நேச மகளை பாசத்தோடு மதித்தார். விசுவாசம் என்ற சொல்லுக்கு மகதல மரியாவே தலை. இவரின் விசுவாசத்தை நன்கு அறியும் மலைகளுக்கு தலையான கல்வாரி மலை. மகதல மரியா இறை நம்பிக்கையின் சுடர்விடும் விளக்கு. இவரே இறை விசுவாசத்தின் குலவிளக்கு. இயேசுவை அன்பு செய்வதில் மகதல மரியா உடும்பு போல இடும்பு பிடித்தார். இயேசு கூட மகதல மரியாவின் அன்பு பிடியிலிருந்து விடுபட துடித்தார். மகதல மரியா இறை விசுவாசத்தின் விலையேறப்பெற்ற முத்து. இவரே கிறிஸ்தவ விசுவாசத்தின் முதல் வித்து. சாவையும் சாகடித்தவரையும் நோகடித்தது நம் பாவம். விவிலியத்தில் மகதல மரியாவின் வரலாற்றை தெளிவாக வரையாததுதான் இதில் சோகம். மார்த்தா மரியாவும் மகதல மரியாவும் ஒன்றல்ல என்பது என் எண்ணம். இந்த இருவரும் ஒருவரல்ல என்பது திண்ணம். பெத்தானியா என்பது மார்த்தா மரியாவின் ஊரு. மகதலா என்பதுதான் மகதல மரியாவின் ஊரின் பேரு.
இதைப் பற்றி ஒரு ஆங்கில திரைப்படமும் வந்தது. அதுதான் எனக்கு இந்த மன தெளிவை தந்தது. எது எப்படி இருந்தாலும் மகதல மரியா மிகப்பெரிய புனிதை. எது எப்படி இருந்தாலும் மகதல மரியா மிகப்பெரிய புனிதை. இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சி அளிக்கிறது இவரின் சரிதை. அந்த காலத்தில் இயேசுவின் உயிர்ப்பை குழப்புவதுதான் யூதர்களின் வேலை. மகதல மரியாவோ யூதர்களின் வாதாட முடியாத ஏழை. அந்த காலத்தில் இயேசுவின் உயிர்ப்பை குழப்புவதுதான் யூதர்களின் வேலை. மகதல மரியாவோ யூதர்களிடம் வாதாட முடியாத ஏழை. இயேசுவைச் சேர்ந்தவர்களுக்கு வெற்றியை தந்தவர் பரிசுத்த ஆவி. யூதரோ பரிசுத்த ஆவியின் செயலை அறிய முடியாத பாவி. மறைந்த நம் திருத்தந்தை உரைத்தது போல மகதல மரியா திருத்தூதர்களின் திருத்தூதர் என்பதே சரியான கருத்து. மறைந்த நம் திருத்தந்தை உரைத்ததைப் போல மகதல மரியா திருத்தூதர்களின் திருத்தூதர் என்பதே சரியான கருத்து. எளிய பெண் மகதல மரியாவையும் தன் புனிதர்கள் வரிசையில் இடம்பெற வைத்து விட்டார் கிறிஸ்து. புனித மகதல மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இளம் பெண்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். புனித மகதல மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இல்ல இளம் பெண்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும்.